வணக்கம் ஆரிமுத்து. தோளுல போடுறது தாப்பா துண்டு, இடுப்புல கட்டிக்கிறதுக்கு இல்லன்னு எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன். எல்லாம் ஒரு மரியாதை தாங்க. மரியாதை மனசுல இருந்தா போதும்பா. உங்களை பார்த்ததும் கை தானா போயிருதுங்க. ஆமா, எங்க கூட்டமா கிளம்பிட்டீங்க? கோயில் திருவிழாவுக்கு நன்கொடை வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் உங்ககிட்டயும் கண்டிப்பா வாங்கணும்னு ஐயா சொல்லிட்டாருங்க. எந்த ஐயா? எம்எல்ஏ ஐயா. இத பாருங்க, அனாதை குழந்தைங்களுக்கு சோறு போடணும்னு கேளுங்க, இல்ல ஏழை பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுங்க, இல்ல உங்களுக்கு ஏதாவது கஷ்ட நஷ்டம்னா அதை சொல்லுங்க, எவ்வளவு வேணாலும் தர்றேன். இந்த கோயில் காரியத்துக்கெல்லாம் நான் ஒண்ணும் தரமாட்டேன். இத உங்க எம்எல்ஏ ஐயா கிட்ட போய் சொல்லிடுங்க. கோவில் விசேஷத்துக்கு பணம் கொடுக்காதவன் எதுக்கு இந்த ஊர்ல இருக்கணும்? சிங்காரம் போய் பஞ்சாயத்து கூட சொல்லியா. பார்லிமெண்ட்டே கூட்டினாலும் பணம் வாங்க முடியாது. ஏன் பார்லிமெண்ட்ல பணம் இல்லையே? வேலுச்சாமியை சொன்னா பார்லிமெண்ட் அது இதுன்னுட்டு. கடவுளே இல்லைன்னு சொல்லி கோயிலுக்கே வராத குடும்பம் வேலுச்சாமி குடும்பம். கோவிலுக்குன்னா எப்படி பணம் கொடுப்பாங்க? இது வரைக்கும் வேணா அந்த ஆளு கொடுக்காம இருந்திருக்கலாம். இப்ப நான் எம்எல்ஏ, கோவில் ஏன் பொறுப்புல இருக்கு. இந்த பாருங்க, நீங்க தூங்குற மாட்டுக்கு கொம்பு சீவி விடுறீங்க. அவர் அரசியலே வேணாம்னு ஒதுங்கி இருக்கிறாரு. நீங்க அடிக்கடி தொந்தரவு பண்ணீங்க, அவர் அரசியல குதிச்சு எம்எல்ஏ ஆயிருவாரு. அப்புறம் நீங்க பஞ்சாயத்து போர்டுல மெம்பரா கூட இருக்க முடியாது. இன்னும் ஒரு சந்தர்ப்பம் வராமலா போயிடும். அப்ப பாத்துக்கிறேன். அம்மா, என்னடா இந்த வீட்டுல நீ நடந்தா திங்கிற சொத்துக்கு ஒழுங்கா வேலை பாக்குறோம். உன் வீட்டுக்காரர கொஞ்சம் கண்டிச்சு வை. மறந்துடாம கண்டிச்சு வைங்க. எங்கப்பா பூனையை கொண்டு போறேன்? நீ வீட்டுல ஒரு வேலையும் பாக்குறது இல்ல. பூனையாவது குளிப்பாட்டி இருக்கலாம். பூனை குளிச்சு 3 நாள் ஆச்சு. அதான் ஆத்து கொண்டு போறேன். இதுக்கு என்ன பேரு? இதுதான் ஆடுபுலி ஆட்டம். மெட்ராஸ்ல இதெல்லாம் கிடையாது, கிரிக்கெட் தான். நானும் கிரிக்கெட் கத்துக்கிட்டு கோல் போடணும்னு ரொம்ப ஆசைமா. அப்புறம் இப்ப ஆடுங்க. என்னடி இது? புருஷன் முன்னாடி தகராறு பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க வாங்க. அவங்களுக்குள்ள என்ன தகராறு? ஆமா, அவன் இருக்கானே, கல்யாணமாயி 2 வருஷம் ஒழுங்கா தான் இருந்தான். இப்ப வேற எவ்வளவு ஒருத்தைய சேர்த்து வச்சுக்கிட்டு வீட்டுக்கே போறது இல்ல. கட்டின புருஷன் கட்டுச்சேவல் மாதிரி இருக்கிறப்போ ஒத்தையில படுக்க எவளுக்குமா மனசு வரும்? ஓ, அதுவா? வேட்டிய குடி, என் மானம் போகுது. தரமாட்டேன்னா தரமாட்டேன். நீ ஒழுங்கா வீட்டுக்கு வர போறியா இல்லையா? வீட்டுக்கு தானடி வரல, மத்தபடி உனக்கு என்னடி குறை வச்சிருக்க? சிதால பட்டி சேலையா வாங்கி அடுக்கி வச்சிருக்கேன்னு. ஆமா, எங்க ஆத்தா வீட்டுல மட்டும் என்ன நானும் அம்மனமாவா இருந்தேன். உங்களுக்குள்ள என்ன தகராறு? இது வேற தகராறு. சும்மா உனக்கு ஒண்ணும் தெரியாது. பாரு அண்ணே, உங்களுக்குள்ள என்னமோ பிரச்சனை இருக்கு, சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல தம்பி, நீங்க மதனி நீங்க சொல்லுங்க. அது வந்து குழந்தை குளிப்பான சும்மா இருக்க மாட்டா. சொல்லுங்க மதனி. இவரு முன்னெல்லாம் சாப்பாட்டுக்கு ஒழுங்கா வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாரு. இப்ப வெளிய போய் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாரு. யோ, தப்பு இல்லையா? ஆரம்பத்துல இவ சாப்பாடு நல்லாதான் இருந்துச்சு தம்பி, வர வர நல்லா இல்ல. அதனாலதான் வெளியில போய் சாப்பிடுறேன். இந்தா, பகல்ல நீ எங்க வேணாலும் போய் சாப்பிடு, ராத்திரி சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துறியா? மதனி, சாப்பாடு பிடிக்காதனாலதான் அவர் வெளியே போய் சாப்பிடுறாரு. சாப்பிட்டு போகட்டுமே. ராத்திரி சாப்பாடு வீணா போகுது குழந்தைனார. வீணா போகுதா? வீணாகாம இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். சொல்லுங்க குழந்தைனார. இனிமே ராத்திரி சாப்பாட்ட நான் வந்து சாப்பிடுறேன். இனிமே 3 வேளையும் நானே சாப்பிடுறேன். சாப்பிட வரேன்னது ஓடிட்டானே. ஏய், நீ என்னடா யோசிக்கிற? நீங்க சாப்பிட போயிருந்தா அங்க என்ன நடந்திருக்கும்னு யோசிக்கிறேன். என்ன நடக்க போகுது? வாடா, புளிய குளிப்பாட்டலாம். கண்ணாடிக்காரரே, என்னையா கூப்பிட்டீங்க? உங்க பஞ்சாயத்து ரொம்ப பிரமாதம். ஆமா, அவங்களுக்குள்ள என்ன தகராறுன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்களுக்கு புரியலங்கிறதுக்காக எங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க பாக்குறீங்களா? அந்த பொண்ணு மாதிரி உங்க வீட்லயும் ஏதாவது சாப்பாடு பிரச்சனை இருக்குதா? ஐயோ செல்வி, வந்துட்டு போயிடலாம். என்னடா இது? சாப்பாடுன்னு எல்லாருமே ஓடுறாங்க. அதானே, சாப்பாடு விஷயத்துல நம்ம தான் தாராளம் போல இருக்கு. ஆமா ஆமா. இவன் ஏன் இப்படி வருத்தமா போறான்? அறிவு, என்னப்பா? பூனையை குளிக்க வைக்க போறேன்னு கொண்டு போனியே, இப்ப வெறும் கையோட வந்திருக்கிற? பூனை செத்து போச்சு. செத்து போச்சா? குளிக்க வச்சேன், குளிர்ல நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ஈரமா இருந்தா நடுங்கத்தான் செய்யும். அதான் ஈரம் போறதுக்காக என்ன பண்ண? பூனைய புளிஞ்சிட்டேன்.
எங்கடா வந்த? சாந்தியை பார்க்கணும். அடிக்காதீங்க அடிக்காதீங்க அவனை விட்டுடுங்க அடிக்காதீங்க. ஆமா, ஏண்டா இங்க வந்த? ஏன் வந்த? ஆமா, அவளை பார்க்க வந்த. அடப்பாவி, பெத்த அப்பாவே தூக்கி முழுங்கின பிறகுமா நெஞ்சு குழிக்குள்ள அவன் நினைப்பு வச்சிருக்க? இல்லம்மா, அவ என்ன காதலிக்கலன்னு சொல்லிட்டா. அவ ஏன் அப்படி சொல்லன்னு கேட்கதாமா வந்தேன். இதோ பாருப்பா, இன்னொரு தடவை நீங்க வந்து உன்னை அடிச்சே கொன்னுடுவாங்க. அறிவு, நீ நல்லா வாழத பார்க்கத்தாண்டா அம்மா உயிரோடு இருக்க. அம்மா, நமக்கு இந்த ஊரும் வேண்டாம், உறவும் வேண்டாம். நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிடலாம். கிராமத்துல குழந்தையா இருந்தவன் அவன் நினைப்பிலேயே குடிகாரன் ஆயிட்டான். 4 பேருக்கு நல்லது பண்றதுக்காக அவன் முரடன் ஆயிட்டான். அந்த முரட்டுத்தனத்திலையும் ஒரு நியாயம் இருக்கு, தர்மம் இருக்கு. அதனாலதான் நான் அவனை கண்டிக்கிறது இல்லை. நாலு வருஷத்துக்கு அப்புறம் அவளை பார்த்தேன்னு சொன்னேன். உங்க அப்பா இறந்து 4 வருஷம் ஆச்சு. அதுக்கு காரணம் அவதாங்கிறதையும் மறந்துடாது. காதலி வாழ்க, காதலி வாழ்க, காதலி வாழ்க. ஏய் போடா. காதலி வாழ்க, காதலி வாழ்க, காதலி வாழ்க. காதலி வாழ்க, காதலி வாழ்க, காதலி வாழ்க, காதலி வாழ்க. யூ ராஸ்கல். ஐயோ, பொம்பளை கையை பிடிச்சிருக்கறாயா? நிறுத்துங்க. ஏன் அவன் அடிக்கிறீங்க? பொம்பளை கையை பிடிச்சிருக்கான் சார். பின்ன உன் கையை பிடிச்சா எழுப்பான். காதலி வாழ்க, காதலி வாழ்க. பசிக்குது, சீக்கிரம் பசிக்குது. காதல் வாங்க, காதல் வாங்க. அறிவு, ஏன் மறுபடியும் பின்னால சுத்துற? என்னையும் அவன மாதிரி ஆக்க நினைக்கிறியா?